Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 215. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல எப்படியோ நம்ம பள்ளிய சூப்பரா மாசா ஜெயிச்சிட்டாங்கல்ல. சோ இப்போ லூஃபி சைடுல இருந்து யாராச்சும் அவங்க டீம்ல இருந்து ஆளுகளை கூப்பிடணும். வேற யார காப்பாத்துவாங்க? டவுட்டே வேண்டாம், சாப்பரை தான். வாடா கண்ணான்னு கூப்பிட்டோனே துள்ளி குதிச்சு ஓடி வருவான். என்ன எப்படியோ காப்பாத்திட்டாடான்னு ஆனந்த கண்ணீர்ல கதறி கதறி அழுவான். பின்ன சாப்பரையே புடிச்சு வச்சு படாத பாடுபடுத்தி விட்டானுங்களே. சோ இப்ப இந்த மேட்ச்ல திருப்பி நம்ம ஆளுகளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால ரெண்டு பக்கமுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம மேட்ச் டிராவ் ஆயிருச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த ஃபாக்ஸி அவன் ஆளுகளோட வந்து நிறுத்துங்கடா, பைரட்டோட உலகத்துல டிராங்கிற வார்த்தை இடம் இல்ல, ஒன்னு கொள்ளையடிக்கணும் இல்ல கொள்ளையடிக்கப்படணும், அதனால உங்களை விட மாட்டேன்னு சொல்லுவானா. இங்க நம்ம லூஃபிக்கு செம்ம காண்டாயிரும். உசோப் இங்க பீதியாய் நடிக்கிட்டு இருப்பான். இப்ப என்னடா பஞ்சாயத்து, எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருக்குன்னு. அவன் என்னடான்னா மறுபடியும் ஒரு 3 காயின் கேம் விளையாடலாமா? இவன் என்ன லூஸ் ஆங்கிற மாதிரி முழிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் லூசுத்தனமான கேமை எவனாச்சும் திருப்பி விளையாடுவானாங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் டம்முன்னு யாரோ சுடுவாங்க. ஐயோ இல்ல இல்ல இல்லன்னு ரெண்டு பேரும் பதறுவாங்களா. சுட்டது வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். ஏன்னா இந்த மாதிரி கேட்கும் போது கண்ணை மேல் நோக்கி சுட்டாங்கன்னா கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதா அர்த்தம். இவன் மறுபடியும் இழிச்சுக்கிட்டே சுட்டுட்டான்ல. காண்டாயி உசோப்பும் நமியும் போட்டு மண்டமட்டையா மிதிப்பாங்க. ஏன்டா வீணா போன வெட்டி முண்டோம், எங்களை பார்த்தா என்ன இழிச்சாவா மென்டல் மாதிரி தெரியுதாடா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாக்க வாரி வழங்கிட்டு வந்துட்டு இருக்க, நாங்க எல்லாம் என்ன சாகணுமாங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. இந்த ஒரு டைம் நான் தெரியாம பண்ணிட்டேன், அடுத்த டைம் பண்ண மாட்டேன்பா. டாப்பர்லாம் பீதியாகி மறுபடியும் அவங்க கூட விளையாடுமாங்கிற மாதிரி கேட்பான். என்ன பண்றது, விளையாண்டுதான் ஆகணும். ஏன்னா இவங்க கேப்டன் ஒத்துக்கிட்டானே. ரோபின் என்ன சொல்லுவா, மேபி அவன் மைண்ட்ல ஏதாச்சும் ஒன்ன வச்சுட்டு தான் சொல்லியிருப்பான், சும்மா சொல்லியிருக்க மாட்டான்பா. ஆனா சஞ்சய் என்ன சொல்லுவான், ஒரு வேளை நம்மள கோர்த்து விட ஏதோ பிளான் பண்ணிட்டானோங்கிற மாதிரி யோசிப்பான். சரி ரைட், ஃபர்ஸ்ட் 3 காயின் கேம்ல எப்படியோ நம்மளுக்கு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் 3 காயின் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் கேம் டீம் ஒயிட் பால் கேம், ரெண்டாவது 6on6 ஆல் ஸ்டார் ரெட்ரோ கேம், மூணாவது 1on1 ஃபைட் கேம். சோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே அதே ரூல்ஸ் தான். ஒருத்தர் 2 கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு மேல பண்ண முடியாது. இடையில லைனப்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாமா. அப்படியே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கிளிக்கிற மாதிரியே பேசுவானுங்க. பாவம் நம்ம உசோப்பு நம்பி அப்படியே புலம்பிக்கிட்டே போவாங்க. என்ன கொடுமையாடா இது, போன டைம் மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனா இந்த டைம் கண்டிப்பா என்னைய சூறையாடிடுவாங்களேன்னு உசோப் சொல்லுவான். ஆனா அவன் இல்ல, இந்த டைம் என்னைய தான் ஆட்டைய போடுவானுங்க, என் தலைவிதி, இவங்கிட்ட வந்து மாட்டிட்டேன்னு சொல்லிட்டே போவா. அப்ப அந்த ஃபாக்ஸி பைரட்ஸ்ல 2 பேரு அப்படி எல்லாம் உங்க மேல ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, போங்க போங்கன்னு பத்தி விட்டு போவானுங்க. இது உச்சக்கட்ட அவமானம்ல. சரி ரைட், இப்ப ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஹிட் அண்ட் டெட் பால். இதோட ரூல்ஸ் எப்படின்னா, இந்த கேம்ல 2 பால் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு டீம் ஆளுங்க இன்னொரு டீம் ஆளுங்க மேல இந்த பாலை தூக்கிட்டு வீசும்போது அவங்க மேல அந்த பால் பட்டுருச்சுன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு, இந்த கேமை விட்டு வெளியே போயிடணும். எந்த சைடு கம்ப்ளீட்டா ஆளுங்க கம்மி ஆகுறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க. சோ ஜெயிச்சவங்க யார வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, பால் யார் மேல படுதோ அவங்க அந்த ட்ராக்கை விட்டு வெளியே போயிருவாங்க. பட் இருந்தாலுமே வெளியில இருக்க ஆளுங்க பாலை வச்சு உள்ளுக்குள்ள இருக்க ஆளுகளை அட்டாக் பண்ணலாம். ஆனா அதுக்காக அந்த கோர்ட்டுக்குள்ள அவங்க வரக்கூடாது. இத பார்த்தாலே நல்லா தெரியுது டாட்ஜ் பால் கேம்னு. ஆனா என்ன பண்றது, கேம்ல கொஞ்சம் கோக்குமாக்கத்தனம் பண்ணி வச்சிருக்கானுங்க. வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரூல் புக்கை கம்ப்ளீட்டா படிங்க, தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வீசுவான். பார்த்தா பயங்கர பெருசா இருக்கு. அவளே 4 கையை வச்சு பிடிக்க வேண்டியிருக்கு. ஏண்டா இது ஒரு கேம்னு இதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் ஆடா? இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கேம் ஆமா. இதுல இருக்க சில பல ரூல்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து டைமுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போவானுங்களாமா. எதுக்குன்னா இந்த கேமை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக. நமி பார்த்துட்டு, என்ன வெங்காயத்துக்கு உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், எப்படியுமே நீங்க அதை ஃபாலோ பண்ண போறதில்ல, அப்புறம் எதுக்குடா இந்த பில்டப், எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அந்த ஆங்கர் நோ நோ நோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை ரீட் பண்ணுங்கப்பா. என்னடான்னு படிச்சு பார்த்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் யாரு மீறாங்களோ அவங்க தலைய தனியா துண்டா வெட்டிடுவாங்களாமா. சாப்பர்லாம் தலைய வெட்டுவாங்களான்னு பீதியாவான். இந்த கேம் பழைய கேம் மாதிரி இல்ல, இந்த கேமுக்கு மட்டும் 5 ரெஃப்ரி, ஆல்ரெடி இவங்க 5 வருஷமா ரெஃப்ரியா இருக்கிறவங்களாமா. இப்படி எல்லாம் சொன்ன உடனே தான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையே வரும். பரவாயில்ல, இந்த கேம் கொஞ்சம் நேர்மையா இருக்கும் போலேன்னு. அங்க பார்த்தா டீம் ஃபாக்ஸிக்கு வேற லெவல்ல ஆளுங்க இருக்கானுங்க. அவனுக்கு அத்தனை பேரும் பாலை வச்சு மாத்தி மாத்தி அடிச்சா என்ன ஆகும்? கண்டிப்பா நம்மளுக்கு சிக்கி போடுவாங்க. அந்த தைரியத்துல இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு நடுவுல இருக்காங்க, நம்மளுகளை ஈஸியா வளைச்சு வளைச்சு அடிக்கலாமே. மொத்த 7 பேர் தான். பட் ஆனாலுமே நம்மளுக்கு எதை பத்தியுமே கவலைப்படல. கேத்தா ஒரு கை பாத்துலாங்கிற மாதிரி தான் நிப்பாங்க. சரி ரைட், கேம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன உடனே 2 டீம்ல இருந்து 2 பிளேயர்ஸ் முன்னாடி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. லூஃபி போவான், கூட யாருமே வரலையா? சாப்பா இருந்துகிட்டு நான் போறேனேம்பா. ஏன்னா அவங்க வச்ச மேட்ச்ல எதுவுமே இவன் உருப்படியா விளையாடலையே, ஃபர்ஸ்ட் கேமோட வந்துட்டான். அதனால போறேன் ஜோரோவும் போனிடுவான். குழந்தையா இருந்தவன் அப்படியே பெரிய சைஸுக்கு மாறி வருவானா. அதை பார்த்துட்டு எல்லாருமே அசந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணல போல. அவனை அப்படி பார்த்துட்டு அந்த போர்ச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்ன சாப்பி இப்படி மாறிட்டே, இப்படி உன்னை பார்க்கும்போது நீ கியூட்டாவே இல்ல, மறுபடியும் பழைய மாதிரி மாறி இரும்பா. சரி கேம் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு பாலை தூக்கிட்டு மேல போடுவானுங்க. அவனுங்க பாலை பிடிப்பானுங்கன்னு பார்த்தா நம்ம ஆளுகளை தான் அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பாலை தான் பிடிப்பாங்க. கீழே அவனை அட்டாக் பண்ணானுங்கல்ல, கொலவெறித்தனமா அடிச்சிருப்பானுங்க போல. கையை கீழே மாட்டி வச்சு முடியாம முக்கிட்டு இருப்பானுங்களா, விடுவாங்களா நம்ம ஆளுங்க? 2 பேரும் கொலவெறித்தனத்தோட ஃபுல்
பவர் எடுத்துட்டு அந்த பாலை தூக்கிட்டு வேகமா வீசுவானுங்க. அவ்வளவுதான் வில்லப்பாளுக ரெண்டு பேரும் காலின்னு பார்த்தா நம்மளுக்கு எய்ம் வச்சுதான் அவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் இல்ல அந்த பாஸுக்கு. ஏன்னா அவன் தானே இப்ப எல்லாத்துக்குமே பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. பாலு மூஞ்சோட போய் அடிக்கும். அவ்வளவுதான் வேன்னு விழுவான். அந்த ஆங்கரும் தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பானா. உசோப்பு ஒன்னே எப்படி பாஸையே லூஸ் ஆகிட்டோன்னு சொல்லுவானா. ஆனா இத வந்து பாயிண்டா கவுண்ட் பண்ண மாட்டானுங்களாமா. ஏன்டா லூசு பையல அதான் டைரக்டா அவனை அடிச்சு கவுத்தி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது எப்படா கவுண்ட் பண்ண மாட்டான்னு கேட்டா ஆர்டிகல் 23 படி மூஞ்சில அடிச்சா அதை கவுண்ட் பண்ணிக்க மாட்டாங்களாமா. மறுபடியும் அவனுக்கு வேலைய ஆரம்பிச்சிட்டானுங்களா. அங்க பார்த்தா பாஸோட மூஞ்சில அந்த ரெண்டு பால் அப்படியே பிக்ஸ் ஆகி நிக்கும். பாஸ் பாஸ் என்னாச்சு பாஸ் ஏந்திரிங்கன்னு சொல்லி உசுப்பேத்திட்டு இருப்பானுங்க. அந்த பால் அப்படியே உருண்டு மறுபடியும் நம்மளுக்கு கைக்கே வந்துடும். சரி ரைட் எப்படியாச்சும் நம்ம வின் பண்ணுவோம்னு சொல்லி அந்த பால்ல ஒன்னு ஜோரோக்கும் இன்னொன்னு சஞ்சய்க்கும் கொடுப்பா. அவன் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் நமி ஒன்னும் நீ கவலைப்படாதே அவனுல வச்சு செஞ்சிடறேன்னு பயங்கரமா பேசுவானா. இவனுக்கு ரெண்டு பேத்து கையிலயும் பால் வந்தவனே அங்க இருந்த எல்லாருமே பீதி ஆயிடுவானுங்க. ஜோரோ அப்ப எய்ம் வச்சு ஒரே அடி ஒரு அடியில ஒருத்தனை காலி பண்ணுவான்னு பார்த்தா ஒரு கூட்டத்தையே நம்மளால தூக்கிடுவான். அவன் இப்படி தூக்கினானா சஞ்சய் விடுவானா அவனும் அடிச்சு தெறிக்க விடுவான். ரெண்டு பேரும் ஆளுக்கு 9 பேர் அடிச்சிருக்கானுங்க. 18 பேர் காலி. அவனுக்கே டவுட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அடிச்சிருக்கோன்னு. இனி இவங்க முடிச்சிட்டாங்களா அடுத்து அவங்க அடிக்கணும்ல. அதனால பால் எடுக்க சீட்டா அடிச்சு புரண்டு வருவான். ஆனா அந்த பால் எடுக்க முடியல. என்ன ரோபி நாட்டையா போட்டுருவா. கேஷுவலா ரூல் புக்க படிச்சுக்கிட்டே சோ சாரிப்பா இந்த டைமும் நாங்களே அடிக்கிறோம்னு பால தூக்கி லூஃபி கிட்டையும் சாப்பர்ட்டையும் கொடுத்துருவா. அடுத்து யார் அடிக்க போறானுன்னு தெரியலன்னு அப்படியே ஷாக்ல பாத்துட்டு இருப்பாங்க. நம்மால காலை நல்லா கீழே ஸ்ட்ராங்கா ஊனிட்டு பாலை வச்சு ஓங்கி அடிப்பான். ஒக்கா மக்கா 10 பேரு அப்படியே பவுண்டரிய தாண்டி பறந்துட்டு இருப்பானுங்க. புது ரெக்கார்டா எங்க வந்து யாருகிட்ட. சோ இன்னொரு குரூப் போச்சா. அந்த டைமுங்கும் போது அந்த ஹேம்பர்கர் ஒரு பாலை கையில எடுத்துருவான். இப்ப சாப்பர் கையில ஒரு பால் இருக்கு. அடி சாப்பர் அடி விடாத புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணி உசுப்பேத்தி விடுவான். அவனும் இப்ப பாரான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே அடி ஒரு பெரிய கூட்டத்து மேல அடிச்சு அந்த கூட்டம் தெரிச்சு பின்னாடி இருக்க அந்த ஹேம்பர்கர் மேல போய் இடிச்சு அப்படியே தேய்ச்சுக்கிட்டே பின்னாடி வருவானுங்க. அவனுக்கு மட்டும் அந்த லைனை தொட்டிருந்தானுங்கன்னா வெளியே போயிருக்கணும். ஆனா ஜஸ்ட்ல மிஸ் ஆகி போச்சு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேன்னு முழிப்பாங்க. இப்போ டீம் ஃபாக்ஸி கிட்ட 2 பாலுமே வந்துருச்சு. இனி எல்லாமே அவங்க கையில தான் இருக்குன்னு சொன்ன உடனே அங்க அவனுக்கு செம ஹாப்பி. இனி நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த ஹேம்பர்க்கு 2 பாலையுமே பிக் பேண்ட கொடுத்துருவான். ஏன்னா அவன் அளவுல மலையாச்சே. அப்படியே கைய ஓங்கி எடுப்பான். இங்க உசோப்பு விழுந்தடிச்சு ஓடுவான். என்னடா இது ஆள் இந்த ஊர்ல இருக்கா கை பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருதுன்னு. அந்த போர்ஸுக்கு அவன் மட்டும் அடிச்சான். கண்டிப்பா சங்கு கன்ஃபார்ம்னு உசோப்புக்கு நல்லா தெரியும். அதனால தான் பயந்துகிட்டு ஓடிட்டு இருப்பான். அப்படி ஓங்கினவன் ஒரு த்ரோ பண்ணுவான். அப்படியே ஒரு பால் ஜோரோ கிட்ட வரும். லைட்டா தலை நவுட்டுவான். சஞ்சய் கிட்ட போவான். அவனும் லைட்டா தலை நவுத்துவான். அவ்வளவுதான் பால் மிஸ். அடுத்த பால் லூஃபி கிட்ட போகும். தலைய தனியாவே இழுத்துருவான். சாப்பரு டப்புன்னு சுருங்கிடுவான். பின்னாடி இருந்தது உசோப்பு ஒரே அடி அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். அட அவன் மட்டும் போய் விழுந்தா பரவாயில்ல. அவன் டீம் ஆளுலே ஒரு 22 பேர் வெளியே தெரிச்சிருவாங்க. அட சண்டாலப்பா இல்லன்னு ஃபாக்ஸி வண்டவண்டையா திட்டுவான். ஏப்பா உசோப்பு நீ ஓகேவான்னு வந்து ஏப்பா ஏதோ உசுரோட இருக்கமா ஆனா பால் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி நீட்டுவான். இப்ப என்னன்னா பிக் பேன் உசோப்ப சதற விட்டுட்டான். ஆனா என்ன இப்ப அவன் அடிச்ச அடியில அவன் டீமே கோமால இருக்கானுங்க. இப்ப டீம் ஃபாக்ஸிலேயே ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு இவ்வளவு ஆள் இருக்கதே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு. இப்ப என்ன ஆக போகுது என்ன பண்ண போறாங்கன்னு அந்த ஆங்கர் லூசு பைய வெறுப்பு மேல வெறுப்பா ஏத்தி விட்டுட்டு இருப்பான். அந்த ஃபாக்ஸி உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு கொலவெறியோட லுக்கூறதோட நம்ம ஆளுங்க காட்டுத்தனமா கண்டமேனிக்கு ஆப்போனன்ட் டீம் ஆளுகளை வச்சு செஞ்சாங்கல்ல. ஒரு செகண்ட் அந்த ஃபாக்ஸி பைய செம காண்டாவான். ஆனா இப்ப அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப அவன் ஸ்லோ பீம் பவரை யூஸ் பண்ணானா அங்க முக்குல தான் நம்ம ரோபின் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவ வச்சு செஞ்சிருவான். அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி என்ன பாஸ் கிளிக்க போறீங்கன்னு கேட்ட உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சிட்டு இருப்பானுங்களா. அந்த டைம் ரோபின் அவன் கையில இருக்க பால அலேக்கா புடுங்கி அவன் மண்டையிலேயே போட்டு விட்டுருவா. பால வச்சு அடிச்சாதான் கேம் விட்டு வெளியே போயிடுமே பாராட்டி தள்ளுவான். ஆனா அவங்க ரெஃப்ரியில ஒரு ஆளு இல்ல அந்த பால நீங்க தலையில வச்சு அடிச்சிருக்கீங்க அதனால அதை கவுண்ட் பண்ண முடியாதுமா. எங்க ரோபின் தான் ரூல்ஸ் புக்க வளைச்சு படிச்சுட்டு இருக்காளே அவ இல்ல ஆர்டிகல் 54 படி 103வது பேஜ்ல கொடுத்திருக்க மாதிரி தலையில அடிச்சாலும் கவுண்ட் பண்ணுவாங்கம்பா. உன்னை இன்னொரு ரெஃப்ரி ஆமா அவ சொல்றது கரெக்ட். ஏன்டா லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க லூசு பயலா இப்படி தப்பா சொல்லிட்டு இருக்க உன் தலையை என்ன எடுக்கணுமான்னு கத்துவான். ஐயோ சாரிங்கன்னு அந்த ரெஃப்ரி அப்படியே டவுன் ஆயிருவான். சோ இப்போ ரோபின் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கா. அந்த என்டையர் புக்கையுமே மாசா மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே. இவனுக்கு என்னதான் டகால்ட்டி வேலை பண்ணாலும் ஒரு சுக்கும் பிரோஜனம் இல்ல. என்ன அவ இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி முடியலையாமா. சரி இப்ப பேலன்ஸ் இருக்காது ஒரே ஒரு ஆளு அது அந்த ஃபாக்ஸி கேப்டன். அவனை நீயே முடிச்சிருன்னு சொல்லி பால தூக்கி சஞ்சய் கிட்ட கொடுப்பா. சொல்லிட்டீல நமி வேற லெவல்ல செஞ்சிடறேன்னு சஞ்சய் அப்படியே பால ஓங்குவான். அந்த டைம் ஆப்போனன்ட்டோட பொண்ணுங்க கூட்டம் என்ன சஞ்சய் இப்படி பண்ணுவியா நீ ப்ளீஸ் அவரை அடிக்காத அந்த பால எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்ட உடனே அவ்வளவுதானே இந்த வச்சுக்கங்கன்னு கொடுத்துருவான். அவளு என்னடானா அப்ப நீ ஏன் இந்த கேம் விட்டு போயிறேன் ப்ளீஸ் அப்படியே கீழே படுத்துக்கிட்டு அடிங்க எவ்வளவு வேணாலும் அடிங்க நான் வாங்கிக்கிறேன்னு அங்கேயே கவுந்துருவான். இங்க நம்பி வண்டியா திட்டிட்டு இருப்பான். ஏன்டா சஞ்சய் லூசு பயல என்னடா பண்ணிட்டு இருக்க அறிவிலியா உனக்குன்னு திட்டிட்டு இருக்கும் போது அப்படியே எந்திரிச்சு பாப்பான். அந்த பால வச்சு மண்டையிலே ஒரு போடு. அவ்வளவுதான் நம்ம பையன் அங்கேயே மட்டேன். உசோப்பு வந்து தரன்னு எழுத்துட்டு போவான். இப்ப நம்மளுக்கு சைடுல 2வது ஆள் வெளியே போயிட்டாங்களா இவன் திருந்த மாட்டான்னு ரோபின் காரிட்டு துப்புவா. இப்ப அவங்க டீம்ல இருக்கிறது அவங்க பாஸ் மட்டும்தான். அவனை காலி பண்ணிட்டாலே போதும் வேலை முடிச்சேன்பா. ஆனா ரோபின் அப்படியெல்லாம் முடிவுக்கு வராத. அவன் என்ன வேணாலும் டகால்ட்டி வேலை பண்ணுவான் பாலா. அந்த டைம் அவன் பின்னாடி இருந்து ஏதோ ஒண்ணு பயங்கரமா வரும். என்னதுன்னு எல்லாருமே பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. இதுதான் ஹிட் அண்ட் டெட் பாலோட டாப்
சீக்ரெட் வெப்பன். இதுக்கு பேரு தான் மிஸ்டர் அக்குகனானாமா. நம்ம டீம்ல எல்லாருமே வாய பொளந்துருவாங்க. உசோப் ரெஃப்ரிட்ட போய் கத்திட்டு இருப்பான். யோ இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கேம்ல கொண்டு வரலாமா? இது ரூல்ஸ மீற விஷயம் இல்லையான்னு கேட்பான். ரோபின் கூப்பிட்டு அது அக்குகனானும்பா. அதான் ஆல்ரெடி தெரியுமே, ஓ ரியாக்ஷன் இவ்வளவுதானாமா. இவளுக்கு அது என்ன ஏதுன்னு முழுசா தெரியல. ஆனா ரூல் புக் படி பார்க்கும்போது ரூல் நம்பர் 322 படி இந்த கேம்ல அலோவ் பண்ற ஒரே ஒரு வெப்பன் இந்த மிஸ்டர் அக்குகனான். ஏன்டா இதெல்லாம் ஒரு ரூலாடான்னு உசோப்பு காரிட்டு துப்புவான். ஆனா லூஃபி வாவ் பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு பாராட்டி தள்ளுவான். ஏன்டா நீ நம்ம ஆளா இல்ல அவங்க ஆளாடா, இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு புலம்புவாங்க. அவன் நல்லா அது மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இதுக்கு மேல கண்டிப்பா உங்களால ஜெயிக்கவே முடியாது, என்ன போர்ச்சு ரெடியான்னு கேட்பான். அவ நான் எப்பவோ ரெடின்னு சொல்லிட்டு ஹிப்னாசிஸ் பண்ண போவாளா. நமி கத்திட்டு இருப்பான். அவளை பார்க்காதீங்க, அவளை பார்த்தவங்க எல்லாத்தையுமே மைக்கிடுவான்னு. சரி ஓகேன்னு கண்ண முடிக்குவானுங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவா, பாஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க பா, கண்ண மூடிட்டு தானே நின்னுட்டு இருக்காங்க, இந்த டைம் அவளை காலி பண்ணிடுறான்னு அந்த கெனானை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். உள்ள இருந்து பால் சும்மா பீச்சுக்கிட்டு வரும். அதுவும் நம்ம ஜோரோக்கு நேரா. கண்ணு மூடி இருந்தா என்னடா, எப்பவுமே நான் அலாட்டுன்னு சொல்லிட்டு பால ஒரே வெட்டு 2 துண்டா போய் விழுந்துரும். ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கண்ணை மூடினாலும் மூடாட்டியும் ஒரே மாதிரி தாண்டா இருப்பான். வெண்ணாம்பா அங்க இருக்க எல்லாம் தொண்டை வெளியே கத்திட்டு இருப்பாங்க. வா வாட் அ இன்கிரெடிபிள் பவர்னு. ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டே பால கரெக்டா 2 துண்டா வெட்டிட்டானே, அதுவும் கத்திய வச்சு இல்ல கைய வச்சு. உடனே அந்த ரெஃப்ரி ஜோரோ இப்பவே இந்த கேமை விட்டு வெளியே போகணுமா. உடனே எல்லாம் ஷாக் ஆவாங்க. எதுக்குடான்னு கேட்டா ரூல் நம்பர் 645 படி பால வெட்டக்கூடாதாமா. அட சண்டால பயலுகளா, என்னடா இது கேம்னு முழிப்பாங்க. இதுல வேற அவனுக்கு புது பாலும் கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம ஜோரோவும் வெளியில போயிட்டான். பேலன்ஸ் இருக்கிறது இவங்க 2 பேரும் மட்டும்தான். அப்படி ஜோரோ வெளியில வந்தோடனே நம்ம செஞ்சு வளைச்சு கிண்டல் பண்ணுவான். அவனும் கழுவி காரி தூக்கிட்டு போவான். 2 பேருக்கு என்னைக்கு தான் ஒத்து போயிருக்கு. இப்ப 2 பேர் தான். அதனால அந்த ஃபாக்ஸிக்கு செம ஹாப்பி. உங்களையும் காலி பண்ணிடுறேன்ட்டு பக்காவா எய்ம் வச்சிட்டு இருப்பானா. லூஃபி டேய் உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கிடான்னுவான். அப்ப நம்ம சாப்பர் அந்த மாத்திரையை சாப்பிட்டு பால் மாதிரி மாறிக்குவான். இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் ஒரு கை பாத்திரலான்னு அவன் லூஃபியை எய்ம் வச்சு அடிச்சிருப்பானா. நம்மால ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப். ஆனா அதென்ன அவன் பின்னாடி இருந்த அந்த தடிய மேல பட்டு பால் அப்படியே லூஃபிக்கு நேரா வருமா. சாப்பர் அதை பார்த்துட்டு இடையில போய் அதை தடுக்க ட்ரை பண்ணுவான். அவ்வளவுதான் அடி வாங்கி அப்படியே உருண்டு வந்து விழுவான். அப்படின்னா இவனும் இந்த கேமை விட்டு வெளியே போறாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கதான் நம்ம சாப்பர் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா அந்த பால்ல கொண்டு போய் மூஞ்ச வச்சிருப்பான். மூஞ்சல அடிபட்டாதான் இவங்க கவுண்ட் பண்ண மாட்டானுங்களே. இப்படி அவன் சொன்னவனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஹா பையன் டெக்னிக்கலா மூவ் பண்ணிருக்கானே, இப்ப என்ன பண்ணலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஃபாக்ஸி பைரட் ஆளையிலே நம்ம சாப்பருக்கு சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு தைரியமா அடி வாங்கியிருக்கான்ல. சோ ரெஃப்ரியும் வேற வழி இல்லாம ஆமா அவன் மூஞ்சல தான் அடிச்சிருக்கு அப்படின்னா அவன் இன்னும் கேம்ல தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ஃபாக்ஸி பைரட் எல்லாம் என்ஜாய் பண்ணுவானுங்க. சூப்பர் அப்படித்தான். பட் என்னதான் அவன் மூஞ்சல அடிச்சாலும் அவன் பவுண்டரிக்கு வெளியில போயிட்டான்னு சொல்லுவாங்க. பார்த்தா பையன் லைனுக்கு வெளியில தான் இருப்பான். இவ்வளவு கஷ்டப்பட்டு தடுத்தும் வேஸ்டா போச்சேன்னு அந்த ஆங்கரையே தேம்பி அழுவான். பட் இருந்தாலுமே அவன் தைரியம் தன்னம்பிக்கையை எல்லாருமே பாராட்டணும். அவன் வேற லெவல் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. சாப்பர் இப்ப நான் கேமை விட்டு வெளியே வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணுவானா. உடனே லூஃபி தலையில தொப்பிய மாட்டி விட்டுட்டு நீ ஒண்ணு கவலைப்படாத, இனி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், என்னைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாப்பருமா. இருக்கட்டும்னு வழக்கம் போல வெக்கத்துல ஆடிட்டு இருப்பான். உடனே அந்த ஃபாக்ஸி பரவாயில்ல சாப்பி தப்பிச்சிட்ட, மறுபடியும் நான் உன்னை எடுத்துக்க போறேங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபி விடுவானா கொய்யால, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதாமா. இப்போ 2 டீம்லயுமே ஆளுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க. 1-on-1 மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்குமே ஒரே பரபரப்பு. இப்ப அந்த ஃபாக்ஸி தானே அட்டாக் பண்ற பொசிஷன்ல இருக்கான். உடனே நம்மால பார்த்து நான் சொல்றத கேளு குட்டி பையா, நீ யா தோத்துட்டீனா அடி வாங்காம போலாம், இல்லன்னா தேவையில்லாம அடி வாங்கணுமா, நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன்டா நன்னாரி பையலன்னு தொண்டையிலேயே ஆத்துவானா. உடனே அந்த ஃபாக்ஸி ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்ட தம்பி, கொஞ்சம் சுத்தி பாருக்கண்ணா அப்பதான் உனக்கு புரியும்பா. பார்த்தா வெளியில இருக்கானுங்களே ஃபாக்ஸி பைரட், அவனுக்கு எல்லாத்துக்கிட்டயுமே பால் இருக்கு. அத்தனை பேரும் ரவுண்டு கட்டி அடிச்சானுங்கன்னா அவ்வளவுதான், ஒரே செகண்ட்ல நம்மளுக்கு அவுட். உடனே நம்மளுக்கு காண்டாகி யோ ரெஃப்ரி என்ன யா இவங்க இப்படி பால யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டியான்னு கேட்டா ஃபேக் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமா. இப்பதான் தெளிவா தெரியுது இவனுங்க வழக்கம் போல ஃபாக்ஸி சைடு தான் சப்போர்ட் பண்றானுங்கன்னு சஞ்சி சொல்லிடுவான். இந்த ரெஃப்ரிஸை மட்டும் கொஞ்சம் பொளந்து விட்டோம்னா ஏமா நமக்கு சாதகமா மாத்திக்கலாம், இல்லன்னா இவனுங்க கண்டிப்பா தோக்கடிச்சிருவானுங்க. ஆனா நமி என்ன சொல்லுவா, நிஜமான பால் இவங்கிட்டயும் பாஸ்கெட்டையும் மட்டும் தான் இருக்கு, அவன் உன்னை ஏமாத்த பாக்குறான், அவன் பால மட்டும் நீ போக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாரா. உடனே அந்த வில்லப்பாயிலே ஆஹா உசாராயிட்டாலேன்னு செம்மையா ஷாக் ஆயிருவான். உடனே உசோப்பு என்ன அந்த ஃபாக்ஸியோட மூளை கல்டு போச்சான்னு கேட்பான். உடனே அவன் சோகமாயிருவான். லூஃபி தம்பி முருகேசா உன்னை அடிக்க போற அடியில நீ கைக்கே போறேன்னு சொல்லி கையை அப்படியே பின்னாடி கொண்டு போவானா. அவனே கன்ஃபார்ம் பண்ணா இன்னைக்கு நம்ம காலின்னு அப்படி கையை ஓங்கி பின்னாடி கொண்டு போனா அந்த போர்ச்சு அந்த பால் எடுத்துக்குவா. பைய வெறுங்கையா தான் வீசிட்டு இருப்பான். ஐயோ இப்ப பால் ஒண்ணு அவங்க கையில மாட்டிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, பால் எல்லாத்தையும் பின்னாடி கொண்டு போய் யாரு கிட்ட அந்த பால் இருக்குன்னு தெரியாத மாதிரி ஷஃபிள் பண்ணுவாங்க. சோ இப்போ இவங்க எல்லாத்திட்டயுமே இருந்தது ஃபேக் பால். லூஃபி கொடுத்தோன்னே அதுல ஒரு ஒரிஜினல் பால் சேர்ந்துச்சு. இப்ப மொத்த பேரும் ஒன்னா வச்சு அடிச்சாங்கன்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாது. சோ யாருகிட்ட அந்த ஒரிஜினல் பால் இருக்குன்னு தெரியக்கூடாதுங்கிறக்காக கைய பின்னாடி மறைச்சு வச்சு ஷஃபிள்னு சொல்லி பால கைமாத்திட்டு இருப்பாங்க. நமியே பதறுவா, ஐயோ எது ஃபேக் எது ஒரிஜினல்னு தெரியலையே, இப்ப என்னடா பண்ண போற லூஃபின்னு. உடனே அந்த வில்ல பையன் சிரிப்பான், என்னப்பா மறுபடியும் தோக்க போறியான்னு. ஆனா லூஃபி வாய மூடுறா குரங்கு குப்பா, எத்தனை பால் வந்தா என்ன எல்லாத்தையுமே கேட்ச் பிடிப்பேன்பா, நீ என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேல்ல, இப்ப பாரான்னு சொல்லி அத்தனை பேர்த்தையுமே பால வச்சு அடிக்க சொல்லுவானா. உடனே மொத்த பாலையுமே அவன் மேல தூக்கிட்டு வீசுவாங்க. லூஃபி என்ன பண்ணுவான், அத்தனை பாலையுமே சக்குன்னு பிடிச்சு கையில சேர்த்திக்க ஆரம்பிச்சிருவான். சோ இப்படி நம்மால அங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல இவனை தோக்கடிச்சலான்னு சொல்லிட்டு பால
வச்சு அந்த ஃபாக்ஸி எய்ம் பண்ணிட்டு இருப்பான். நம்மளுக்கு பாத்துருவாங்க. அடே அவன் அட்டாக் பண்றான்டான்னு சொல்லி வாயை மூடல டப்புன்னு சுடுவானா. கண்டிப்பா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா மேல அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நமி என்ன சொல்லுவா, அது மூஞ்சில வந்து அடிக்கிட்டோம் நீ நகராத நீருவா. ஏன்னா மூஞ்சில அடிச்சாதான் அவங்க கவுண்ட் பண்ண மாட்டாங்களே. சோ மூஞ்சில வந்து லொத்துன்னு அடிக்குமா, நம்மால அந்த பாலை அப்படியே வாயில லபக்குன்னு கவிடுவான். இப்போ ஒரிஜினல் பாலும் நம்மள்ட்ட தான் இருக்கு, டூப்ளிகேட் பாலும் நம்மள்ட்ட தான் இருக்கு. அதை நம்ம லூஃபி லூசு பைய வச்சு அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா லபக்குன்னு முழுங்கிடுவான். உடனே ரெஃப்ரி ஸ்டார் ஹேட் லூஃபி அவுட் நீருவான். ஏன்டா ஏன் அவன் மூஞ்சில தானே பால் வந்து அடிச்சதுன்னு சொன்னா, இல்ல ரூல் நம்பர் 999 படி அவன் பாலை முழுகி இருக்கான். ஆக்சுவலா பாலை முழுக கூடாதாமா. அப்படி இல்லாம ரூல் புக்ல இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா கடைசி பேஜ்ல கடைசி ரூலா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னங்கடா ரூல் இதுன்னு எல்லாருமே வாய பொளந்துருவாங்க. ரவுண்ட் 1ல மறுபடியும் அந்த ஃபாக்ஸி பைரட் ஜெயிச்சிட்டாங்கோ. அப்புறம் என்ன ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கோலாகலமா அந்த ஃபாக்ஸி பைரட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.